சன் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே ஃபேவரட்டான எதிர்நீச்சல் சீரியல் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ எல்லோருமே கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்துட்டு எப்போ மாரிமுத்து சார் இறந்தாங்களோ அப்போலேருந்தே நாங்கள் இந்த சீரியலை பார்க்கலையே, பரவாயில்ல இந்த சீரியல் முடியட்டும், எங்களால் வந்து மாரிமுத்து சாரை வந்து ரொம்ப நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள்லாம் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் நிறைய அதாவது எதிர்நீச்சல் குழு மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, முடிய போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஆக்ட்ரஸ் பிரியதர்ஷினி இருக்காங்க இல்லையா, எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகா கதாபாத்திரம் பண்ணவங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு நல்ல நேரத்தில் ரேணுகாவா என்னை வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையே வந்து மாற்றிருக்கு இந்த ஒரு ரேணுகா கதாபாத்திரம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திருசெல்வம் சார் அவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த எதிர்நீச்சல் சீரியல் எபிசோட் 1லேருந்து கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஹாப்பி மொமெண்ட்ஸ், அவங்க சீரியல் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி ஒரு சின்ன வீடியோவாகவும் ஒரு ரீல் மாதிரி வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ரேணுகா கதாபாத்திரம் வந்து அப்படியே எனக்கு ரெக்க வச்சு பறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் என்னுடைய டயலாக் டெலிவரிலாம் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருந்தது, டயலாக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ டயலாக் எழுதின வித்யா அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சன் டிவிக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க. கூட நடித்த கனிகா மேடம், ஹரிப்ரியா அண்ட் கமலேஷ், மதுமிதா, அதாவது நம்ம ஜனனின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு குறிப்பாக நம்ம கமலேஷ் சார் தான் வந்து அவங்களுக்கு இது ஹஸ்பண்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு கைண்டஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சனாக வந்து ஒரு பார்ட்னராக வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரேணுகா வந்து ஒரு ஞானம் இல்லாமல் ரேணுகா கேரக்டர் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் மதுமிதா நம்ம ஜனனி அவர்களுக்கு வந்துட்டு நீங்கள் சச் ஒரு ஸ்வீட் பர்சன், ஸ்வீட் ஹார்ட் பர்சன். ஸோ உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணது ஒரு மிகப்பெரிய ப்ளெஷராக தான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய ஃப்யூச்சரும் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹரிப்ரியா நந்தினி கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ரேணுகா நந்தினி, இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு கதாபாத்திரம் இல்லைன்னா இன்னொரு கதாபாத்திரம் இல்லைன்ற அளவுக்கு தான் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க் வந்து பண்ணியிருக்காங்க. நந்தினி இல்லாமல் ரேணுகா கதாபாத்திரமே இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நீ எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தான் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டு நம்ம மாரிமுத்து சாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாள் வந்து சொல்லியிருந்தீங்க, யாரும் ஆக்ட் பண்ணாத அளவுக்கு நான் வந்து ஆக்ட் பண்ணணுன்ட்டு, அதை நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டு தான் போயிருக்கீங்க, உங்களுடைய நினைவுகள் என்றைக்குமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி மற்ற நடிகர்ஸ், அதாவது கதிர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சக்தின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணி, வேலராமமூர்த்தி சார் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணி அவங்க ஒரு போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரசிகர்கள் எல்லோருமே வந்துட்டு இந்த சீரியலை நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம், ஆனால் அதை விட அதிகமாக உங்களுடைய கதாபாத்திரத்தை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கதாபாத்திரம் தான் உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே உங்களை ஒரு புது ப்ராஜெக்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க.